மாதிரி தான். ஹெவன்லி கவர்மெண்ட் ரூல் வேற. அது 8 மணி நேரம் வேலை வாங்கும், 10 மணி நேரம் வேலை வாங்கும், சில நேரத்தில் 365 நாளும் வேலை வாங்கும். செஞ்சு தான் ஆகணும். சலிப்போட இல்லை, அசதியோட இல்லை, உற்சாகமாக செய்யணும் இல்லையா? ஏன்னா இது ஹெவன்லி ஒர்க்கு. அதுக்கப்புறம் எதுக்கு கூப்பிட்டாரு? ஓ, வேலை கிடச்சிருச்சு, மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் உனக்கு நான் கொடுத்துட்றேன், காலையும் மாலையும் காக்கா கொண்டது என்ன கொடுத்துரும், உனக்கு சாப்பாடு கொடுத்துரும், கேரி தாட்டுறாங்க தண்ணியை குடிச்சிரு, அடுத்து என்ன ஆண்டவரே பண்ணலாம், நிம்மதியாக படுத்து தூக்கி ஜோம் பண்ணிக்கிட்டு. ஓ பரவாயில்லையே, 58 வயசு வரைக்கும் இங்கே ஜோம் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே எங்கே அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, ஐயோ இவன் இப்போ சோம்பேறி ஆயிடுவான் போல், கேரி தாட்டுறங்கறி தண்ணி வற்றி போச்சு, காக்கா வர்றது நின்று போச்சு, என்ன ஆண்டவரே நீ ஏஞ்சி நட, சாரி பார்த்து விதவின் வீட்டுக்கு நடந்து போ. ஏன் நீ சும்மா சும்மா சாப்பிட்டு முழங்கால் போட்டு இங்கேயே உட்காந்துருவ போல தெரியுதே. அப்போ இதுக்கு அடுத்த பார்ட் ஒன்று இருக்குது. நமக்கு என்ன இருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கையில்? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று இனி தேவனுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நடுவில் என்ன பண்ணுவீங்க? காத்திருக்கிறோம். என்ன பண்ணுவீங்க? காத்திருக்கிறோம். அதுக்காக